ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. சுமதி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருக்கேன். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பையனுக்கு தான் பார்க்கணும். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பையன் பேர் உதயகுரு. 21/11/2002. வியாழக்கிழமை காலையில 9:15. என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகனுக்காக நீங்க பேசணுமா? இல்ல, அவனோட இதுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு, படிப்பு எப்படி இருக்கு, ஆயுள் ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு. இப்ப எனக்கு ஒரு இடத்துல ஜாப் போயிட்டு இருந்தேன், அங்க வேலை இருந்து வேண்டான்ட்டாங்க. திருப்பி அந்த வேலை கிடைக்குமா, பர்மனன்ட் ஆகுமான்ட்டு. அப்புறம் நானே அது மாதிரி தெரிஞ்சிருக்கோம், அதெல்லாம் பத்தி கேட்கணும். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் குறித்த கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சுவாமிஜி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வணக்கம் சாமிஜி. நமஸ்தே, சொல்லுங்கம்மா. பையன் பேரு உதயகுரு. இல்லம்மா, நீங்களும் உங்க கணவர் எவ்வளவு வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு 4 மாசம். பையன் ஒரு பெரிய பையன் இறந்து போயிட்டான். அதுல எங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சிருக்கோம். என்ன உடம்பு பையனுக்கு? என்ன சாமி? தவறுன பையனுக்கு என்ன உடம்பு? பையனுக்கு வந்து கேன்சர். ஓ, அதுல சரி. அது உங்க 2 பேரோட தவறு ஒண்ணும் இல்லையே? இல்லைங்க சாமி, எனக்கு கொஞ்சம் அவர் மேல மனஸ்தாபம். கரெக்ட்மா. அதாவது அவர் இது வந்து இயற்கையா நடந்த ஒரு விஷயம். இது உங்க மேலேயும் தவறு இல்லை, அவர் மேலேயும் தவறு இல்லை. சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த பையனோட எதிர்காலம் எப்படி இருக்கு, ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, படிப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா. சரிம்மா, இப்போ நீங்க என்ன உத்தியோகம் பண்றீங்க? நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வேலைக்கு பேங்க்ல மெசஞ்சரா போயிட்டு இருந்தேன். இப்ப அதை விட்டுட்டு இப்ப ஒரு கடைக்கு வந்துட்டு இருக்கேன் வேலைக்கு. உங்க திருமண வாழ்க்கையை பத்தி என்ன கேட்கணும்? 2 பேரும் சேருவீங்களான்னு கேட்கணுமா? அது என்ன கேட்கணும்? எனக்கு அது வேண்டாங்க சாமி, எனக்கு பையனோட ஆயுள் ஆரோக்கியம் மட்டும், படிப்பு அதை மட்டும் வேணும். சரிம்மா, சரி. உங்களுக்கு இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் பையனோட ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் குளிர்ச்சியான பொருள் அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு வந்திருக்கு. குளிர்ச்சியான பொருளை தவிருங்க. அது அவரோட ஆரோக்கியத்துக்கு நல்ல பலன் தரும். அவர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் புதன்கிழமை முடிவு பண்ண வேண்டாம். உங்கள் பையனுக்கு வாங்கித்தர விலை உயர்ந்த துணியாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் பச்சை கலர் வேண்டாம், தவிர்த்துருங்க. உங்களோட பையனோட ஒரு பிறந்த நாள் வரும்பொழுதும் ஒரு பிறந்த நாளுக்கும் ஒரு வில்வ மரம் வாங்கி சிவாலயத்துலேயோ அம்மன் கோயிலையோ நட்டுடுங்க.